1958 ஒரு சின்ன கிராமம். மண் வாசனையும் கனவுகளும் கலந்த காலம். அந்த வீட்டின் முன் ஒரு தந்தை கையில் நோட்டை புரட்டியபடி மகனின் எதிர்காலத்தைப் பற்றி வாசித்துக் கொண்டிருந்தார். படிப்பு முடிச்சா வாழ்க்கை தானா வருமா என்று கேட்டான் மகன். அமைதியான குரலில், கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முழுமையாக கற்காமல் வாழ்க்கை தொடங்காதே என்று சொன்னார். ஆனால் பசி, பணம், வீட்டு பொறுப்பு அவனை வேகமாக பெரியவனாக்கியது. படிப்பு பாதியில் நின்றது, வேலை தொடங்கியது. கையில் சம்பளம், வீட்டில் குடும்பம், வெளியில் சராசரி வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் அவன் கீழே வேலை செய்ய வந்தான் அவன் நண்பன். முழுமையாக கற்றவன், ஆபிசர். அந்த நிமிடம்தான் அப்பாவின் வார்த்தை மீண்டும் கேட்டது. கற்ற பின் நிற்க. அன்றிரவு அவன் தன் மகனிடம் சொன்னான், நான் பாதியில நின்னுட்டேன் கண்ணா, நீ மட்டும் முழுசா கற்று முடி. வேலை கிடைக்கும், ஆனா கற்ற வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. முழுமையாக கற்று நிற்பவன் வாழ்க்கையிலும் நிம்மதியாக நிற்பான்.